எல்லாருக்கும் வணக்கம். நான் 100 புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தருடைய சேமிப்பு அப்படின்றது எந்த இதுலாம் செய்கிறது அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் முதல்ல தங்கம் ரொம்ப முக்கியம். ஏன் தங்கம் முக்கியம்னு சொல்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் கூட தங்கத்தை எடுத்துன்னு ஓடி போயிட்டீங்கன்னா, மத்திய தர குடும்பத்தினர் பொறுத்த வரைக்கும் பல பேருடைய கனவு அப்படின்னா ஒரு காரு, ஒரு வீடு. சரியான கனவா தவறான கனவுன்னு என்னோட ஃபீலிங். காருங்கிறது அத்தியாவசியம். நீங்கள் சொல்கிறது வீடுகளுக்கு மட்டுமா, இல்லை ஃப்ளாட்டுக்கு மட்டுமா, இல்லை வீடுகளுக்கு பொருந்துமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடு உங்களுதுன்னு? கிடையாது, வீடு உங்களுது கிடையாது. வீடு பேங்க்கோடது. நீங்கள் மாதம் வட்டி கட்டணும். ஸோ இது கட்டி முடித்தா எந்தாவல்ல, எப்போ முடியும்? 25 வருஷம் கழிச்சு. வணக்கம் சார். இன்றைக்கி பல பேருக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, அப்பர் கிளாஸு எல்லாருக்குமே இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஒரு பாலச்சந்தர் சினிமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாலையா ஒரு பாட்டு பாடுவார், வரவு 8 செலவு 10 அது ப்ராப்ளம். வரவு 8 செலவு 4 ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவேஷன் தான். நம்மளுக்கு எவ்வளோ வருவாயின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இதுதான் நம்ம வருமானம்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வருமானத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே வராது. இந்த வருமானத்துக்கு மேலே நம்ம செலவு பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம். தனி மனிதருக்கும் சர்க்காருக்கும் என்ன ப்ராப்ளம்னா, சர்க்காருக்கு அதோட செலவு என்னன்னு தான் தெரியுமே தவிர வருமானம் என்னன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு என்ன வருமானங்கிறது கவர்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுங்கிறது நீ எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்பென்ஸுங்கிறது அது நிச்சயமாக தெரியும். இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ வட்டி கட்டணும், இது இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். நம்மளது அப்படி கிடையாது. நம்மளதில் அன்லஸ் யூ ஆர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தவிர மற்றபடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 100ல் 95 பேர் சம்பளத்துக்கு தான் போகிறோம். ஆமாம். நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியும். அந்த வருமானத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா, மீதியை சேர்த்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே வராது. முக்கால்வாசி இப்போ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, அது ஸ்பெஷலி 91க்கு அப்புறம் க்ரெடிட் ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகிடுச்சு. ஆமாம். அந்த க்ரெடிட் ஈஸியாக அவைலபிள் ஆனோன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ இவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் இஷ்டத்துக்கு நான் தாய்லாண்டில் போய் இப்போ எடுக்கிறேன், மால்டீவ்ஸ் போகிறேன், ஸ்ரீலங்கா போகிறேன், துபாய் போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன்னும் போது இந்த மிடில் கிளாஸு இருக்கிறவங்களுக்கு நம்மளால் போக முடியாதுன்னு தெரியும், அந்த செலவு பண்ண முடியாதுன்னு தெரியும். இந்த கடன் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த கடனை வாங்கியாவது நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, கடனை வாங்கியாவது ஒரு ஹை எண்டு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த லோன் ட்ராப்பில் மாட்டிடுறாங்க. இப்போ நார்மலாக இருக்கும்போது வரவுக்கு மீறி செலவு பண்ண முடியாது. 91க்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கடனுங்கிறது ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு ஃபோன்லேயே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு 30 லோன் எடுக்க முடியும் என்னால். ஸோ 30 லோன் எடுக்க முடியுங்கிறது, எனக்கு சம்பளம் 40,000 ரூபானா என்னால் 5-6 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கும். ஸோ அதனால் அந்த ட்ராப் விழுறது ரொம்ப ஈஸி. நம்மளை சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப ஜாஸ்தி. அந்த இன்ஃப்ளூயன்ஸில் கீழே அந்த இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டி தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஒருத்தருடைய சேமிப்பு அப்படின்றது எந்த இதுலாம் செய்கிறது அவசியம்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேமிப்பில் முதல்ல தங்கம் ரொம்ப முக்கியம். ஏன் தங்கம் முக்கியம்னு சொல்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் கூட தங்கத்தை எடுத்துன்னு ஓடி போயிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப். அந்த ஊர் கரன்சியில் தங்கத்துக்கு வேல்யூ இருக்கும். எல்லா நாட்டிலையும் அமெரிக்காலேயே வேல்யூ இருக்கும். நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் தங்கத்துக்கு வேல்யூ இருக்கும். அது ஒரு யூனிவர்சல் கரன்சி. ஸோ நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தபோது நான் முதல்ல சொன்னது 400 கிராம்
அப்போ 3000 3500 இருந்தது. இன்றைக்கி 14,000 கிட்ட போயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்றைக்கும் நான் சொல்கிறது ஒரு 200 கிராம் வரைக்கும் உங்கள்கிட்ட தங்கம் இல்லைன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா சடனாக வேலை போயிடுச்சு, ஒரு ஆத்திர அவசரம் சடனாக வேலை போயிடுச்சுன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், உங்கள்கிட்ட பணம் இல்லை, இன்சூரன்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்த் செலவாயிடுச்சு, இது மாதிரி இடத்துல உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக காசு வேணும், அவங்க ப்ரூஃப்லாம் கேட்காம படுத்துச்ச வேணும்னா தங்கம் உதவும். எப்போதுமே பேங்க் எப்படின்னா நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்களுக்கு எப்போ கடன் தேவை இல்லையோ அப்போ கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், எப்போ உங்களுக்கு கடன் தேவையோ அப்போ கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தங்கம்னு கையில் இருந்ததுன்னா எப்போ கேட்டாலும் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு லைஃப் சேஃப்டிக்கு உங்களுக்கு ஒரு தங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னோட கருத்து. ஸோ முதல்ல சேர்க்க வேண்டியது ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 200 கிராம் தங்கமாவது சேர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக்கு பாண்டு இப்படிங்கலாம். இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நீங்கள் வீடுன்னு வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் அது விலை ஏறாது. அப்படியா? டெஃபினட்டாக ஏறாது. அன்லஸ் நான் கரெக்டாக எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் வாங்கி சென்னை அந்த குக்கிராமத்து பக்கம் போச்சுன்னா வளரலாம். தட் இஸ் அது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அது எப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து 90களில் சென்னையில் நீங்கள் வேளச்சேரியில் 200 பிளாட் 300 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாட் வாங்கியிருக்கலாம். நீங்கள் மணலிலையும் வாங்கியிருக்கலாம். ஆனால் மணலியில் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் இருந்தது. அப்போ மெட்ராஸ் ஃபர்டிலைசர் எல்லாமே மணலியில் தான் இருந்தது. அப்போ ஒரு சாதாரண நினச்சா என்ன நினச்சிருப்பான், மணலி டெவலப் ஆகும், வேளச்சேரியில் எங்கே டெவலப் ஆகும். கடைசியில் வேளச்சேரி டெவலப் ஆகிடுச்சு, மணலி டெவலப் ஆகல. அது ஒரு லாட்ரி சீட்டு எடுக்கிற மாதிரி தான். ஆனால் ஒருத்தன் லாட்ரி சீட்டு ஜெயிச்சிட்டான்னா எல்லோரும் நினைப்பான் எனக்கும் லாட்ரி விழுன்னு நினைப்பான். அவ்வளோதானே தவிர இந்த ஹோம் லோன் வரத்துக்கு முன்னாடி ஹோம் லோன் வரத்துக்கு பின்னாடின்னு 2 இருக்குது. இந்த ஹோம் லோன் வரத்துக்கு முன்னாடி வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அந்த வேல்யூ ஏறும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். 2003-4 லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் இருக்கிறது மயிலாப்பூரில் வந்து 2000 2500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் இருந்தது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அது 10,000 12,000 போச்சு. அப்புறம் அது 20,000 போய் தேங்கி இன்றைக்கி 14-15,000 அப்படியே தேங்கி நின்றுடுச்சு. அது கீழியும் போல் மேலேயும் போல். ஏன்னா நான் வந்து இப்போது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கணும்னு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னா 1000க்கு மேலே ஸ்கொயர் ஃபீட் வேணும். கரெக்ட். நான் எனக்கு வந்து நான் 1.5 கோடி கொடுத்து ஒரு பழைய வீடு வாங்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இப்போ நீங்களே சொன்னேன் உங்கள் ஏரியாவை அது மாதிரி இடத்துல அந்த ஃபெசிலிட்டி கிடச்சா பெட்டராக இருக்கும்னு ஊருக்கு வெளில வாங்கிறதுக்கு போயிடுவாங்களே தவிர சிட்டிக்குள்ளே வாங்கிறது கம்மியாக போயிடுச்சு. ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது போன 10 வருஷத்தில் ஸ்டாக்னெட் ஆகிடுச்சு. மத்தியதர குடும்பத்தினர் பொறுத்த வரைக்கும் பல பேருடைய கனவு அப்படின்னா ஒரு காரு ஒரு வீடு. அது சரியான கனவா தவறான கனவுன்னு என்னோடய ஃபீலிங். காருங்கிறது அத்தியாவசியமே கிடையாது. ரைட்டுங்களா? ஒரு மிடில் கிளாஸுக்கு உங்களுக்கு பெட்ரோல் போட்டே கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி மெட்ராஸில் பெஸ்ட்டு என்றைக்குமே, பெங்களூரில் இல்லை இப்போ இருக்குங்கிறாங்க. மெட்ராஸில் என்றைக்குமே நான் குழந்தைங்களாக இருக்கும் போதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்ஸு வசதி நல்லாயிருக்கும். இப்போ ஏசி பஸ்ஸு கூட விடுறாங்க. ட்ரெயின் வசதியும் நல்லா இருக்குது. அதனால் நீ 200-300 மீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பஸ் ஸ்டாப்போ இல்லை ரயில் ஸ்டேஷனோ கிடைக்க போகுது. எதுக்கு வீணாக காரை வாங்குவான்னு என்னோட கருத்து. அண்டு இன்றைக்கி வேலை செய்கிறவங்க கார்த்தால 9 மணிக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாங்கன்னா 5:30 மணி மட்டும் வெளில வர்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கு எதுக்கு கார் ஒரு லக்ஸரி, அது தேவையில்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். வீடும் அதே தானே. வீடு எதுக்கு? இப்போ நான் 1 கோடி ரூபா இப்போ இந்த ஏரியா நீங்கள் இருக்கீள், இந்த ஏரியாவில் வந்து 25,000 30,000 2 பெட்ரூம் ஹவுஸ் வீடு கிடைக்கும். அதை நான் வாங்க போனேன்னா 2 கோடி ரூபா 1.25 கோடி ரூபா சொல்லுவோம். நான் 1.25 கோடி ரூபா இருந்ததுன்னு வைங்க என் கையில், நான் வந்து பேங்க்கில் போட்டேன்னா எனக்கு 10% கிட்ட பேங்க்கில் இல்லை பாண்டில் போட்டால் 8லேருந்து 10% வட்டி வரும். நான் அதே வீடை வாங்கி வாடகை விட்டால் எனக்கு 2% கூட வராது. நீங்கள் ஏன் வாங்குறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி வாங்குறீங்க. கடன் வாங்குறது 20 வருஷம் 25 வருஷம் கடன் வாங்க போகிறீங்க. நம்ம ஒரே ஊரில் ஒரே இடத்துல வேலையில்
20-25 வருஷம் இருப்போம்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம லாஸ்ட் டைம் வந்தபோது நீங்களே பேசுனீங்க. நீங்கள் ஆரணிலேருந்து வேலூர் வந்தீங்க, வேலூர்லேருந்து மெட்ராஸ் வந்தீங்க. மெட்ராஸ்லேயே செட்டில் ஆவீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்களும் பார்த்துருப்பேன், உங்கள் பசங்க காலத்தில் பல பேர் வந்து அமெரிக்கா இங்கே அங்கன்னு ஆமாம். போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 25 வருஷம் உங்கள் லைஃப் இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த கேரியரில் தான் இருப்பேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் உங்களோட 25 வருஷம் உழைப்பை இன்றைக்கே எதுக்கு ஒரு பேங்க்கிட்ட விற்கணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடு உங்களுதுன்னு? கிடையாது, வீடு உங்களுது கிடையாது. வீடு பேங்க்கோடது. நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டணும். ஸோ இது கட்டி முடிச்சா எந்தாவன்ல எப்போ முடியும்? 25 வருஷம் கழிச்சு. அந்த 25 வருஷத்துக்கு வட்டியும் சேர்த்து கட்டினா வீடு 3 மடங்கு ஆகிடும். நீங்கள் விற்ற காசு கூட வராது உங்களுக்கு. எப்போதுமே நல்லைங்க, உங்களுக்கு இந்த கனவை விற்கிறது ஒரு பணக்காரன். ஆமாம் ஆமாம். அவன் என்ன பண்ணுவான், பில்டிங் கம்பெனியும் அவன்தே இருக்கும், சிமெண்ட்டு கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருப்பான், ரைட்டுங்களா? பேங்க்கும் அவன் தான் இருக்கும். நானே சிமெண்ட் ரெடி பண்ணி, நானே ஒரு டைல் ரெடி பண்ணி, நான் வந்து கஜாரியா டைல் என்கிட்ட ஸ்டாக் இருக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு என்கிட்ட ஸ்டாக் இருக்கும், ஏஷியன் பெயிண்ட்ஸு என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். நான் ஒரு பில்டர்கிட்ட விற்பேன், விற்றா எனக்கு காசு. பில்டர் உங்கள்கிட்ட விற்பான், ரைட்டாக? சின்ன பில்டர்னு வச்சுப்போம், பெரிய பில்டர் வேண்டாம், சின்ன பில்டர் உங்கள்கிட்ட விற்றான். நீங்கள் போய் அந்த சின்ன பில்டருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க் இருக்கும், 10-12 பேங்க் இருக்கும், அதிலெல்லாம் எனக்கு ஸ்டாக் இருக்கும். ஸோ நான் இவனுக்கு சிமெண்ட் விற்று காசு பண்ண போகிறேன், டைல் விற்று காசு பண்ண போகிறேன், பெயிண்ட் விற்று காசு பண்ண போகிறேன், இவனுக்கு கடன் கொடுத்து காசு பண்ண போகிறேன். அப்புறம் அவன்கிட்டேருந்து வீட்டை நீங்கள் வாங்கி 20 வருஷம் நீங்கள் வந்து எனக்கு பேங்க்கில் வட்டி கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த பணக்கார கும்பலுக்கு தான் இது எல்லாமே போய் சேருமே தவிர ஒரு மிடில் கிளாஸுக்கு இது ஒரு வெல்த் கிரியேஷனாக இருக்காது. நீங்கள் போய் ஒரு டெட் ட்ராப்பில் தான் விழுவீங்கன்னு நிறைய பேர் திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் என்னோடய கடமையை உங்களுக்கு சொல்கிறது, வீடு வாங்கி நீங்கள் பெருசாக ஒன்றும் பணக்காரனம் ஒரு காலத்தில் இருந்தது. நானே பண்ணியிருக்கிறேன். 1000 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன். நீங்கள் சொல்கிறது வீடுகளுக்கு மட்டுமா, இல்லை பிளாட்டுக்கு மட்டுமா, இல்லை வீடுகளுக்கு பொருந்துமா? வீட்டுக்கே பொருந்தும். இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் சொந்தமாக ஒரு தொழில் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சார், சொந்தமாக எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, நான் ஒரு நாளைக்கும் வேலைக்கு போனது கிடையாது. ஸோ அதனால் நானாக தொழில் பண்ணது தான். ரொம்ப நாளைக்கு கட்டமும் பட்டிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தவங்களுக்கு இது மாதிரி லோன்ஸ் இருக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெனிஃபிட் இருந்தது, டேக்ஸ் அதெல்லாம் பெனிஃபிட். அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த 12 வருஷத்தில் இந்த அரசாங்கம் வந்ததில் பணக்காரனுக்கு இதுக்கு மேலே நல்ல அரசாங்கம் வர. நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க, நான் பேங்க்கில் பணத்தை போடுறத விட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆமாம். ஸோ பேங்க்கை விட பாண்ட்ஸ் தான் சேஃப்னு நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டாக? சார், வாழ்க்கையில் எதுவுமே சேஃப்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. பேங்க்கில் பணம் போட்டால் லாஸ் நிச்சயம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.